அன்பர்களே, இன்று நாக சதுர்த்தி. அதனால கீழப்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். மயிலாடுதுறை சீர்காழியிலிருந்து வானகிரி செல்லும் பேருந்துகள் மூலம் கீழப்பெரும்பள்ளத்தை நாம் அடையலாம். இது பாம்பு கிரகங்களில் ஒன்றாகிய கேது கிரக பரிகார தலம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பழமையும் பெருமையும் மிக்க தலம். நவகிரகங்களில் ஒன்றாகிய கேது பகவான் இங்கு தனி சன்னதி கொண்டு விளங்குகிறார். இவர் இங்கு அனுகிரகமூர்த்தி. காசிப முனிவரின் மகன் விப்ரசித்திற்கும் சிம்ஹியைக்கும் மகனாக பிறந்தவர்தான் கேது. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது தோன்றிய அமுதத்தை திருமால் மோகினியாகி தேவர்களும் மட்டும் பரிமாறினர். அப்போது ஸ்வர்பானு என்னும் அசுரன் தேவ வடிவம் எடுத்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே சென்று அமிர்தம் பெற எண்ணினான். சூரியனும் சந்திரனும் திருமாலுக்கு ஜாடையாக காண்பிக்க திருமால் அமிர்த கரண்டியினால் ஸ்வர்பானுவின் தலையை தாக்க தலை வேறு உடல் வேறாக ஸ்வர்பானுவின் உடல் ஆகியது. அமிர்த கரண்டி பட்டதால் உயிர் போகவில்லை. அதனால் விப்ரசித்தின் வேண்டுகோளுக்கு இணங்கி ராகுவும் கேதுவாகவும் மாறினர். இவை சிவனை துதித்து நவகிரகங்களில் இடம் பெற்றார்கள். கதிர்பகை, சிகி, செம்பாம்பு போன்ற பெயர்களும் கேதுவிற்கு உரியன. கேது ஞானகாரகன். அயல்நாட்டு வேலைவாய்ப்பு, மருத்துவம், மாந்திரீக வித்தை முதலியவர்களுக்கு அதிபதி. மனிதர்களின் அனிச்சை செயல்களுக்கும் இவரே காரணம். கேது கிரக அதிதேவதை விநாயகர். இவருக்குரிய தானியம் கொள்ளு, சுவை, புளிப்பு, ரத்னம், வைடூரியம். மந்திரமலை கடைய உதவிய வாசுகி என்னும் பாம்பு மூங்கில் காட்டில் நைந்து விழுந்து அங்கேயே தவம் பண்ணியது. அதற்கு சிவபெருமான் காட்சி குறித்து அருள் புரிந்தார். தான் தவம் செய்த மூங்கில் காட்டில் கோவில் கொண்டு கேது கிரக தொல்லைகளை நிவர்த்தி செய்து அருளுமாறு வாசுகி வேண்டியது. அவ்வாறே சிவன் இசைந்து இங்கு நாகநாதர் என்னும் பெயரிலேயே கோவில் கொண்டார். அதுவே கீழப்பெரும்பள்ளம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீ நாகநாதர் கிழக்கு திசை நோக்கி காட்சி தருகிறார். அம்பாள் சௌந்தரநாயகி தென் திசை நோக்கி காட்சி தருகிறாள். ஸ்ரீ கேது பகவான் சிவபெருமானை நோக்கி கரம் கூப்பிய நிலையில் மேற்கு திசை நோக்கி அனுகிரக மூர்த்தியாக உள்ளார். மேற்கு பிரகாரத்தில் விநாயகர் தேவியரோடு சுப்பிரமணியர், துர்கை, ஸ்ரீலக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணர், மகேஸ்வரி, கஜலட்சுமி ஆகிய சன்னதிகள் உள்ளன. கிழக்கு பிரகாரத்திலே ஸ்ரீ சனீஸ்வரர், பைரவர், சம்பந்தர், நாகர், சூரியன் ஆகியோர் உள்ளனர். தலவிருட்சம் மூங்கில், தீர்த்தம் நாகதீர்த்தம். இந்த குளத்தில் மேல்கரையில் நாகப்பிரதிஷ்டை செய்ய பெற்ற அரசும் வேம்பும் உள்ளன. கேது பரிகார பூஜை, காலசர்ப்பதோஷ நிவர்த்தி பூஜை இங்கே நடைபெறுகின்றன. இங்கு சுவாமி அம்பாளையும் கேதுவையும் 7 முறை வலம் வந்து வழிபட்டால் தோஷங்கள் விலகிவிடும். இந்து அறநிலையத்துறை நிர்வாகத்திலே ஆலயம் உள்ளது. அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி, பங்குனியிலே வாசுகி திருவிழா, ராகு கேது பெயர்ச்சி விழா, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். கிரகதோஷம் போக்கும் கீழப்பெரும்பள்ளம் ஸ்ரீ நாகநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.